ஸ்ரீராம ஜெயம். ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருந்தால் திருமணமே தாமதமாகுமா? கண்டிப்பா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலி கட்டுறதோட திருமணம் நிக்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. தாலி கட்டணுமே என்ன நடக்கும்? எந்த ஒரு வீட்டிலையுமே தாம்பத்தியத்திற்கான அமைப்புகள் ஏற்படும். அதற்கப்புறம் குழந்தை பெயருக்கான அமைப்புகள் ஏற்பட்டு, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி தாலி கட்டுறதோட இங்க யாரும் நிப்பாட்ட போறது கிடையாது. அப்ப அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா நிச்சயமாக திருமணம் தாமதமாகும். இதை ஒரு உதாரண ஜாதகத்தோட கூட சொல்றேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைகள் டாக்டர், நல்லா புரிஞ்சுங்க, குழந்தைகள் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு கிட்டத்தட்ட 36 வயசு ஆயிருச்சு. திருமணம் ஆகல. 1985ல பிறந்தவர். அப்ப அவருடைய ஜாதகத்துல திருமண அமைப்புகள் நல்லாவே இருக்கு. ஆனா கல்யாணமே நடக்க மாட்டேது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஜாதகத்துல புத்திரஸ்தானம் ரொம்பவே வீக்கா இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல நம்மளுடைய தங்கச்சிக்கோ இல்ல என் பொண்ணுக்கோ ஒரு வரன் பாக்குறேன், ஒரு டாக்டர் வரன் வருது அப்படின்னா கண்ண மூடிட்டு நம்ம கொடுத்துருவோம். ஆனா அவருக்கு 36 வயதாகியும் ஏன் திருமணம் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஜாதகத்துல புத்திரஸ்தானம் ரொம்பவே வீக்கான அமைப்புகள்ல இருந்துச்சு. அதாவது கடவுள் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை டாக்டருக்கு குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு அமைப்புகளை தடுக்கிறதுக்காக அவருக்கு திருமணமே தாமதம் ஆகுது. அதாவது குழந்தை வைத்தியம் பார்க்கக்கூடிய குழந்தை மருத்துவருக்கே குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை பாக்கியம் தாமதம் ஏற்படுது அப்படின்ற அமைப்புகளை தடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்டே செக் வச்சுறாரு. அதாவது திருமணமே தாமதம் ஆகுது. திருமணம் ஆனா தானே தாம்பத்தியம் நடக்கும், தாம்பத்தியம் நடந்தா தானே குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா தானே குடும்பம் அமையும். அப்ப ஜாதகத்துல புத்திர தோஷ அமைப்புகள் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. நன்றி.